யோசுவா வாழைச்சினேந்து வராரு. 2 மாசமா நுரையீரலில் கிருமியா. கடந்த போன கிழமை வந்தீங்க. புதன்கிழமை வந்த வருஷம் நீங்கள் ஜெபிச்சிங்க. 75 வீதம். நான் 49 நாள் சோறே சாப்பிடாம இருந்ததான். நீங்கள் ஜெபிச்சதுக்கு பிறகு 3ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு வரேன். ஆமென். புதன்கிழமை சுகமளிக்கும் ஜெபத்துக்கு இவர் வந்திருந்தார். எவ்வளோ காலம் நீங்கள் சாப்பிடல? 49 நாள் 49 நாட்கள் சாப்பிடவே முடியாது. எதுவுமே சாப்பிடலாம். கஞ்சி மாத்திரம் கஞ்சி மட்டும் குடிப்பீங்க, சோறெல்லாம் சாப்பிட இயலாது, சக்தி வரும். ஆகவே அவருடைய நுரையீரலில் கிருமி இருப்பதாக வைத்தியர்கள் சொல்லியிருந்தார்களாம். காயமும் உண்டாகியிருக்கு. புதன்கிழமை ஆண்டவர் சொன்ன நான் சுகப்படுத்திட்டேனாண்டு அவர் சொல்லுகிறார். போன புதன்கிழமையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு என்ன நீங்கள் சாப்பிடலை. நடக்க முடியாமல் வரும்போது புதன்கிழமை ஒரு 6 மோட்டார் சைக்கிள் ஏறி வந்தேன். ஒரு போவக்குள்ளே நானே ஓடிக்கொண்டு சும்மா நடந்து போனேன். சாப்பிடாதவர் சாப்பிடுகிறார். நடந்தால் சரியான களைப்பு வருமாம். களைப்பே இல்லாமல் ஜெபிச்சு முடிஞ்சோன்னே அவர் நடந்தே போனார்ன்னு சொல்லுகிறார். நம்முடைய தேவன் என்றும் ஜீவிக்கிறார். அவர் என்றும் அற்புதம் செய்கிறவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். உங்களுக்கு சுகம் வந்துட்டு பிரதர், உங்களுக்கு பரிபூர்ண சுகம் வந்துட்டு, சுவாசப்பையில் இருந்த காயம் மாறிட்டு நான் அதை பார்க்கிறேன். அது மூடிட்டு கிருமிகள் இல்லை. தைரியமாக இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல கையை தட்டி ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.